வணக்க நேயர்களே, மற்றொரு துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். துறை சார்ந்த பிரமுகர்களை அழைத்து அவர்களுடைய அனுபவங்கள் தொடர்பாக எங்களுடைய நேயர்களோடு பகிர்ந்து வருகின்ற நிகழ்ச்சி தான் துறைக்கப்பால் நிகழ்ச்சி. பல்வேறுபட்டவர்களும் தங்களுடைய துறை சார்ந்த துறைகளிலே பல சாதனைகளையும் அதை போன்று மறக்க முடியாத அனுபவங்களையும் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய அனுபவங்கள் மூலம்தான் அந்த துறைகளிலே தங்களை ஒரு உச்ச நிலைக்கு வைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய அனுபவ கதைகளை நாங்கள் துறைக்கப்பால் நிகழ்ச்சியினூடாக பகிர்கின்ற போது அவை எங்களுடைய நேயர்களுக்கும் மிக பெருமதி வாய்ந்த கருத்துக்களாக அமையும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த துறைக்கப்பால் நிகழ்ச்சியிலே துறை சார்ந்தவர்களை அழைத்து எங்களுடைய நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ச்சியாக நடாத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் எங்களுடைய துறைக்கப்பால் நிகழ்ச்சியை நாங்கள் ஒரு பிரமுகரை அழைத்திருக்கின்றோம். முதலில் நாங்கள் அவரை உங்களுக்கு அறிமுகம் செய்கின்ற நேரம், குறிப்பாக ஒரு அண்ணாவியாராகவும் அதேவரை கவிஞர், எழுத்தாளர் என்று பன்முக திறமை கொண்ட ஒருவராக இருக்கக்கூடிய திரு கிருஷ்ணபிள்ளை அருளம்பலம் அவர்கள் இன்று எங்களுடைய துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கிறார். மட்டக்களப்பு கலையகத்திலிருந்து அவரை நாங்கள் முதலிலே நிகழ்ச்சிக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் எனது வணக்கம். உங்கள் தொடர்பாக நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை பார்க்கின்ற போது நீங்கள் ஒரு பன்முக திறமை கொண்ட ஒருவராக இருக்கின்றீர்கள். எழுத்துத்துறையாக இருக்கலாம், அதேவேளை நாடகத்துறையாக இருக்கலாம். நாடகத்திலே நாடகங்களை உருவாக்குகின்ற அல்லது நாடகங்களுக்கு ஒரு கதாசிரியராக என்று பல பரிமாணங்களில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய இந்த அனுபவங்கள் தொடர்பாக நாங்கள் கேட்டு அறிந்து கொள்வதற்காக இருக்கின்றோம். அதற்கு முன்னர் உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை எங்களுடைய நேயர்களுக்காக வழங்கக்கூடியதாக இருக்குமா? மண்முனை மேற்கு பிரதேசத்தில் உள்ள பருத்திச்சேனை கண்ணன்குடா என்னும் விலாசத்தில் வசிக்கின்ற கிருஷ்ணபிள்ளை அருளம்பலம் ஆகிய நான் 1981ஆம் ஆண்டிலிருந்து இலங்கையிலே மிகவும் பிரபல்யமாக வெளிவந்து கொண்டிருந்த பாரத் சஞ்சிகையான சிந்தாமணி பத்திரிகைக்கு கவிதை எழுதுவதாக முதலாவதாக நான் என்னுடைய எழுத்துப் பணியை ஆரம்பித்தேன். அந்த வகையில் 1981ஆம் ஆண்டிலிருந்து 1986ஆம் ஆண்டு காலப்பகுதி வரையும் வானொலிக்கு, பத்திரிகைக்கு கவிதை, கட்டுரை, சிறுகதை போன்ற நிகழ்வுகளை எழுதி வந்தனர். அதற்கு பின்பு 90ஆம் ஆண்டு காலப்பகுதி வரையும் நான் என்னுடைய எழுதுகோல் ஓய்ந்திருந்த காலம், யுத்த காலம், சில துன்பியல் சம்பவங்கள் எழுத முடியாத காலம், அதை எழுதுகோல் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் காலகட்டத்தில் என்னுடைய எழுத்து ஓய்ந்திருந்தது. அதற்கு பின்பு 90ஆம் ஆண்டு என்னுடைய ஆசிரியர், அதாவது மட்டக்களப்பில் மூத்த கவிஞராக இன்றும் போற்றப்படுகின்ற, இன்று அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திமிழத்துமிழன் அவர்களுடைய தரிசனம் எனக்கு கிடைத்தது. அதன் பயனாக அவரிடமிருந்து நான் யாப்பிலக்கணத்தை முற்றுமுழுதாக கற்றுக்கொண்டேன். அதற்கு பின்பு கூட்டெழுத வேண்டும் என்கின்ற அந்த ஆதங்கத்தில் நான் என்னுடைய 2வது கூட்டாக வீரப்பிரதாவன் என்னும் வடமொழி கூட்டு எழுதினேன். அது முழுக்கவும் அது ஒரு இலக்கண ரீதியான பாடல். இன்றும் எங்களுடைய பிரதேசத்தில் மிகவும் நன்றாக பேசப்படுகின்ற இலக்கண வடிவமான பாடல் அமைந்த கூட்டு. அது எனக்கு பெரும் புகழை ஈட்டித்தந்த கூட்டு. அந்த வகையில் 90ஆம் ஆண்டு காலகட்டத்திலிருந்து இத்தை வரையும் சுமார் 30 கூட்டுக்களை எழுதியிருக்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற பெரும்பாலும் 189 கூட்டு பிரதிகள் இருக்கிறதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இந்த 189 கூட்டுக்களில் நான் 30 கூட்டுகள் எழுதியிருக்கின்றேன். அப்படி பார்த்தால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகமான கூட்டுக்களை எழுதியவர் என்ற வகையில் நான் ஒரு இருமாந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கிய புலவராக, கவிஞராக இன்று வரை என்னால் இயன்ற கூட்டு நாடகங்கள், நவீன கூத்துக்கள் 9 எழுதியிருக்கின்றேன். பிறகு கரகம் 12 எழுதியிருக்கின்றேன். நகைச்சுவை நாடகங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு எழுதியிருக்கின்றேன். ஆயிரக்கணக்கான கவிதைகள் எழுதியிருக்கின்றேன். புத்தகங்கள் வெளியிட்டிருக்கின்றேன், 6 புத்தகங்கள். எதிர்வருகின்ற 17ஆம் தேதி கூட 2 புத்தகங்களை வெளியிடுவதற்கு தீர்மானித்துள்ளோம். அந்த வகையில் நான் என்னுடைய பணியை இதுவரை காலமும் செய்து கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய பாடசாலை கால கல்வி
அவை அந்த நினைவுகள் தொடர்பாக நாங்கள் சற்று மீட்டி பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். உங்களுடைய பாடசாலை கல்வி, ஆரம்ப கல்வி, அதைத் தொடர்ந்து உங்களுடைய உயர்தர கல்வி தொடர்பாக அந்த இளமை கால பருவம் தொடர்பாக எங்களுக்கு சற்று கூறக்கூடியதாக இருக்குமா? அதாவது கண்ணன்குடா மகா வித்தியாலயத்தில் நான் என்னுடைய கல்வியை ஆரம்பித்ததும் அதுதான், முடிந்ததும் அதுதான். நான் அதிகமாக சாதாரண மட்டும்தான் படித்தேன். நான் அந்த காலகட்டங்களில் பாடசாலை கல்வி என்பது ஒரு கல்லில் நார் உரிப்பது போன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையான காலகட்டம். என்னென்னா, இன்றைய காலகட்டத்தை போல் இந்த வகுப்புக்கு போகிற அந்த விடயங்கள் இல்லை. ஒரு ஆங்கில அறிவு உள்ள ஒரு ஆங்கில அறிவில் பயிற்றப்பட்ட ஒரு ஆசிரியர் ஊரில் இருக்க மாட்டார். ஒரு புக்குன்ற ஒரு சொல்ல படிக்க வேண்டாம், பிஓ புக்குன்றா அது என்னென்று எங்களுக்கு தெரியாது. நாங்கள் போய் வேறு ஒருத்த கேட்குறதுக்கும் எங்களோட ஊருக்குள்ள அப்படி ஆக்கள் அப்படியான காலகட்டத்தில் பொதுவாக நாங்கள் ஸ்கூல் போகிற காலத்தில் 6% தான் மட்டக்களப்பில் கல்வித்தகம் இருந்தது. இப்போ 100% இருக்குது. இப்போ அந்த காலகட்டத்தில் கல்வின்றது ஒரு சவாலான சூழ்நிலை. அடுத்தது நடந்து போகணும், 5-6 கிலோமீட்டர் நடந்து போகணும், பள்ளி விட்டு வீட்டுக்கு வரணும். இப்படி கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க. அதே நேரத்தில் எங்களோட துறை ஒரு கூலித்துறை. நாங்கள் கூலி வேலை செய்து தான் புத்தகம் வாங்கணும், கூலி வேலை செய்து தான் இந்த யூனிஃபார்ம் எல்லாம் அப்போ இல்லை தனி. அதால் நாங்கள் யூனிஃபார்ம் எல்லாம் நாங்களே வாங்கி கொள்ளணும், புத்தகங்கள் வாங்கி கொள்ளணும். இதால் கல்வி மிகவும் குறைக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் நாங்கள் இளம் வயதில் அதிகமாக ஆற்றில் மீன் பிடிச்சி வயலில் வேலை செய்து கதிர் புறாக்குறன்னு சொல்லுவாங்க அந்த நாளில் வயலில், அதுகளை செய்து தான் நாங்கள் எங்களோட கல்வியை கற்றுக்கொண்டிருந்தோம். இன்று எங்களுடன் இணைந்திருக்கிறார் எழுத்தாளர், அதே போன்று ஒரு பன்முக கலைஞராக இருக்கக்கூடிய திரு கிருஷ்ணபிள்ளை அருளம்பலம் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள், அவருடைய துறை சார்ந்த பயணத்தினுடைய விழுதுகள் என்று பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் இன்று பேசுவதற்காக இருக்கின்றோம். எங்களுடைய மண் சார்ந்த ஒரு கலைஞராக இருக்கின்றார். அவர் தன்னை அறிமுகப்படுத்துகின்ற போது பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக குறிப்பிட்டிருந்தார். எழுத்துத்துறை, அதே போன்று தன்னுடைய இந்த நாடகங்களை உருவாக்குகின்ற தன்மை என்று பல விடயங்களை அவர் பகிர்ந்திருந்தார். அதற்கு முன்னர் அவர் குறிப்பிட்ட ஒரு விடயம், ஆரம்ப காலத்திலே சிந்தாமணி பத்திரிகை ஒரு பிரபலமான பத்திரிகையாக அன்றைய 70களினுடைய காலப்பகுதிகளில் இருந்த ஒரு பத்திரிகை. அதிலே தன்னுடைய கவிதையை எழுதியதனூடாகத்தான் தன்னுடைய கவிதை பயணம் அல்லது தன்னுடைய எழுத்து பயணம் ஆரம்பித்தது என்கின்ற ஒரு விடயம். அதாவது ஊடகங்கள் ஊடாக அல்லது பத்திரிகைகள் ஊடாக தன்னுடைய பயணம் ஆரம்பித்தது என்ற விடயத்தை பகிர்ந்திருந்தார். இந்த சிந்தாமணிக்கும் மதிப்புக்குரிய கிருஷ்ணபிள்ளை அருளம்பலம் அவர்களுக்குமான தொடர்புகள் தொடர்பாக நாங்கள் இந்த பகுதியில் கேட்டறிந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். இந்த சிந்தாமணிக்கு எழுத வேண்டும் என்கின்ற அந்த தூண்டுதல் உங்களுக்கு எவ்வாறு ஏற்பட்டது? 1981ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இந்தியாவிலிருந்து கண்ணதாசன் கவிதை புத்தகங்கள் அர்த்தமுள்ள இந்து மதம் மிக வேகமாக வெளிவந்து கொண்டிருந்த காலம். அந்த புத்தகங்கள் எடுத்து படிக்கக்குள்ள இப்படி ஒரு கவிதையை நம்ம எழுதலாமா என்ற ஒரு ஆதங்கம் ஒன்று வந்து அந்த கவிதைகளை பார்த்துத்தான் கவிதை எழுதணுமன்ற ஒரு ஆர்வம் எனக்கு வந்தது. அதே நேரத்தில் சிந்தாமணி பற்றியையும் படிக்கிறேன். அதுலேயும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு போட்டி வைப்பாங்க. ஒரு படம் ஒன்றை முன்னுக்கு பிரசுரிக்க அந்த படத்துக்குரிய கவிதை எழுதணும். அந்த கவிதை வெற்றியாளருக்கு உடனடியாக பரிசு தொகை அனுப்பி வைப்பாங்க. அதுக்குள்ளே உள்வாங்கப்பட்டுத்தான் முதலாவதாக கவிதை எழுத வேண்டும் என்ற ஆர்வம் வந்து கிட்டத்தட்ட 21 கவிதைகள் எழுதி பத்திரிகைக்கு அனுப்பினத்துக்கு பிறகுதான் இந்த முதலாவது கவிதை பிரசுரிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு தான் எனக்கு திரும்ப ஆர்வம் வந்து நிறைய கவிதைகள் எழுத தொடங்கினேன். கவிதை துறையை தவிர மற்ற துறைகள் மீது உங்களுக்கு ஈடுபாடு இருக்கிறது. குறிப்பாக எழுத்துத்துறை சார்ந்த சிறுகதைகள், அதே போன்று இலக்கியங்கள் என்று பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக இருக்கிறது. இந்த சிறுகதை எழுத வேண்டும் என்ற ஆர்வம் எவ்வாறு உங்களுடன் ஊறிக்கொண்டது? அது தொடர்பாக கூறக்கூடியதாக இருக்குமா? பத்திரிகைகளை படிக்கக்குள்ள அதில் கவிதை மட்டும் இல்லை, சிறுகதைகள் வரும், கட்டுரைகள் வரும், புற விடயங்கள் வரும், செய்திகள் வரும், அதே நேரத்தில் நகைச்சுவை துணுக்குகள் வரும். அதுகளை போல நாங்களும் செய்யணும் என்ற ஒரு ஆர்வம் வரும். அப்போ சிறுகதையை படிக்க உடனே சில சிறுகதைகள் நம்மளோட வாழ்க்கையோட ஒத்து போகிற ஒரு கதையாக இருக்கும். அந்த சிறுகதை நம்மளோட நெஞ்சில் பதிக்கும். அப்போ இப்படி ஒரு சிறுகதையை நம்ம செய்தால் நம்ம எழுதக்கூடிய நம்ம என்ற ஒரு ஊக்கம் வரும். அதே நேரத்தில் நாங்களும் சிறுகதையை
எழுதினேன். நிறைய சிறுகதைகள் எழுதி, நூற்றுக்கணக்கான சிறுகதைகள் எழுதி வெளிவந்திருக்கு. உங்களுடைய அந்த சிறுகதை பயணத்திலே மறக்க முடியாத ஒரு சிறுகதை, இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு சிறுகதை ஆசிரியர்களை கேட்டால் அவர்களிடம் பல வரவேற்பு பெற்ற சிறுகதைகள் இருக்கு. மாதிரி உங்களுடைய மனதை தொட்ட அல்லது உங்களால் அந்த எழுத்தை மறக்க முடியாத என்ற அடிப்படையிலே உங்களால் மிக விரும்பப்படுகின்ற உங்களுடைய சிறுகதைகளிலே ஒன்றை எங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்குமா? எனக்கு நான் எழுதின சிறுகதைகளில் அதிகமாக இந்த மனதை தொட்ட சிறுகதை கனவு கலைகிறது என்ற சிறுகதை. அது என்னென்னா, ஒரு மனிதன் கனவு காண்றது, அதாவது அந்த சிறுகதையில் வாரது எல்லாம் முடிஞ்சு கடைசி வசனத்தோடு தான் நடந்து முடிஞ்ச அவ்வளவும் கனவு என்றதாக வரும். அப்படி ஒரு கனவு கலைகிறதுன்ற அந்த சிறுகதை தான் இந்த மனதை தொட்ட ஒரு சிறுகதை. அது ஒரு குடும்ப கதை. இந்த விடயங்களோடு குறிப்பாக உங்களுடைய கிராமம் தொடர்பாக நாங்கள் சில விடயங்களை கேட்டறிய வேண்டும் என்று விரும்புகின்றேன். குறிப்பாக உங்களுடைய கிராமத்திலே எவ்வகையான கலைகளுக்கு அன்றைய கால பகுதியில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது, அவை தொடர்பாக எங்களோடு கூறக்கூடியதாக நான் ஏதை கேட்கின்றேன் என்றால், நீங்கள் ஒரு சிறந்த நாடக கலைஞர் என்ற அடிப்படையிலும் உங்களை அறிமுகப்படுத்துகின்ற போது நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதன் அடிப்படையில் தான் அந்த உங்களுடைய கிராமத்தினுடைய பின்னணி நிச்சயமாக உங்களுடைய அதாவது எவ்வாறு கூறுவார்கள் என்றால் ஒருவருடைய மரபணுவிலே அது ஊறி இருக்கும் என்ற அடிப்படையிலே அந்த உங்களுடைய கிராமம் சார்ந்த விடயங்களை இவங்களுக்கு சற்று அறிமுகப்படுத்தக்கூடியதாக இருக்குமா? கண்ணங்குடாவை பொறுத்தவரையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கூத்துக்கு பேசப்படுற புகழ்வான ஒரு ஊர். அந்த ஊரில் சிதம்பர புலவர், அவர் கலைமணி விருது பெற்றவர். அவர் என்னுடைய பெரியப்பா, அப்பாவுடைய அண்ணன். அவர் காலகட்டத்தில் நிறைய கூத்துக்கள் எங்களோட ஊரில் பிரபல்யமாக இருந்தது. அடுத்தது கூத்து என்னும்போது அது கண்ணங்குடாதான்ன்ற மாதிரி கூத்து மட்டும் இல்லை, நாடகங்கள், கும்மிகள், கோலாட்டங்கள், வசந்தங்கள், இப்படி எல்லா கலையிலையும் இடமிஞ்சிருந்தது கண்ணங்குடா. அந்த ஊரில் பிறந்த எனக்கும் அந்த கலை வந்ததுன்றது அது பிரமிக்கத்தக்க விஷயம் இல்லை. அதுக்குள்ளே ஊறி வளர்ந்தனாங்க. அந்த நாளில் அருவி வெட்டுற காலத்திலையும் கூத்துப்பாட்டு படிக்கணும். கூத்துப்பாட்டு படிக்காட்டி அருவி வெட்ட விட மாட்டாங்க. கட்டாயம் படிச்சாகணும், ஒரு பாட்டம் தான் படிச்சாகணும். அதனபடியாக அந்த கூட்டுன்றதும் எங்களோட விவசாயம்ன்றதும் ஆலயங்கள்ன்றதும் இப்படி ஒரு ஊடகமாகித்தான் கூத்துக்கலை அந்த நாள் இருந்தது. இப்போ பொதுவாக ஒரு படிக்காத பாட்டித்த ஒரு கதையை கேட்டால் அந்த கதையை அந்த பாட்டி சொல்லுவாள். உங்களுக்கு எப்படி பாட்டி இந்த கதை செய்யும் அப்படின்னு கேட்டால் நாங்கள் கூத்து பாட்டு தான் அனைத்து புராண இதிகாச கதைகளையும் அந்த நல்ல பாட்டி மாதிரி எங்களுக்கு திருப்பி சொல்லிடுவாங்க. அந்த அளவில் மிதமிஞ்சி இருந்தது எங்களுடைய கண்ணங்குடா ஊர். அதே நேரத்தில் நானும் ஒரு புலவர் வழி தோன்றேன். என்னுடைய பெரியப்பா ஒரு பேர் போன புலவர், அவர் பரம்பரையில் வந்தனா. அது எனக்கு புலமை வந்ததுன்றது அது வியக்கத்தக்க விஷயம் அல்ல. கம்மன் விட்டு கட்டுத்தறியும் கவிபாடம் என்பது போன்று கண்ணங்குடா மண்ணில் புதைந்திருக்கக்கூடிய அந்த கலைகளினுடைய ஒரு ஊற்று இவரிடமும் தொற்றி இருக்கிறது என்பதை நான் இவருடைய கருத்துக்கள் இருந்து பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக நாங்கள் கேட்டிருவதற்காக இருக்கிற ஒரு மண் சார்ந்த கலைஞர் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் நாங்கள் தேடுகின்ற போது பெயர் குறிப்பிட்டு கூறக்கூடியவர்களில் முக்கியமான ஒருவராக இருக்கின்றார். அடிப்படையில் இவரிடம் பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியிலும் கேட்டிருந்து கொள்வதற்காக இருக்கின்றோம். கிருஷ்ணபிள்ளை அருளம்பலம் அவர்கள் எங்களுடைய துறைக்கப்பாடு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு தன்னுடைய பல்வேறுபட்ட துறை சார்ந்த அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து வருகின்றார். இன்னமும் பல விடயங்கள் அவரிடமிருந்து நாங்கள் கேட்டிருந்து கொள்வதற்காக இருக்கின்றது. கண்ணங்குடா பெற்றெடுத்த ஒரு கலைஞர் என்ற வகையில் கூட நாங்கள் அவரை அடையாளப்படுத்தலாம். அதன் அடிப்படையில் தான் அவரிடம் தொடர்ச்சியாக பார்க்கின்ற போது நீங்கள் கூறுகின்ற போது இந்த கூத்துக்களை எழுதுகின்ற விடயம் தொடர்பாகவும் பல கூத்துக்களை எழுதியிருக்கின்றனர் என்று உங்களோட பகிர்ந்திருந்தீர்கள். இந்த கூத்துக்களை எழுத வேண்டும் என்கின்ற ஆர்வம் அல்லது நான் ஒரு கூத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பு உங்களிடம் எவ்வாறு தோற்றிக் கொண்டது? என்னுடைய வீட்டில் பல கூட்டு பிரதிகள் இருந்தது. அந்த பெரியப்பா ஒரு புலவர்ன்றதால எங்களோட வீட்டை கூட்டு பிரதிகள் கூட இருந்தது. அதே நேரத்தில் அறிவுற்ற காலத்திலேயும் கூட்டுப்பாட்டு படிக்கணும் என்ற கட்டாயம் ஒன்று இருந்தது. இதற்கூடாக கூட்டு பிரதிகளை நான் அதை எடுத்து படித்து பார்க்கக்குள்ள இது போல ஒரு கூட்டு பிரதி எழுதினா என்ன என்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. அதை எழுதினேன். எங்களோட அப்பாவும் ஓரளவு புலமை வாய்ந்த ஒருவர், அதே நேரத்தில் எங்களோட பெரியப்பாவும் புலமை வாய்ந்த ஒருவர். எழுதி கொண்டு அவரோட காட்டினேன். அவர் சரி நல்லா இருக்கு. அதற்கிடையில் ஏற்கனவே நான் இலக்கணம் படிச்சுட்டேன். அந்த இலக்கண ரீதியாக கூட்டுக்களை நிறைய இட்டவரை அதை எழுதி கொண்டிருக்கு.
ஒரு கூத்தொன்றை எழுதுகின்ற போது உருவாக்குகின்ற போது என்னென்ன விடயங்கள் அதிலே உள்ளடக்கப்படும் அவை தொடர்பாக சட்டங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்குமா? கூத்து எழுதக்குள்ள முதலாவது பாத்திர அமைப்பு. ஒரு கூத்தில் அதிகமாக ஒரு 15க்கு மேற்பட்ட பாத்திர அமைப்புகள் வருமாக இருந்தால் அந்த கூத்து ஒரு நீண்ட பிரமாண்ட தயாரிப்பாக வரும். ஒரு 10 பாத்திரத்துக்கு குறைய வருமாக இருந்தால் அந்த கூத்து ஒரு சிறிய 5 மணித்தியாலும் ஆடக்கூடிய கூட்டாக வரும். அதுக்காக முதலாவது பாத்திர அமைப்பை நம்ம அதை எடுப்போம். எடுத்து போட்டு பிறகு காப்பு இருக்குன்னு சொல்லுவோம். பிள்ளையார் காப்பு நாங்கள் சொல்ல வலிக்கிறக்குள்ள அந்த பிள்ளையார் காப்புக்குள்ள அந்த கூத்துல என்ன சொல்லப்பட போகுதுன்றது அதில் சொல்லப்படும். கூத்துற முடிவுற மட்டும் அந்த காப்பு விருதுதலை சொல்லப்படும். அதுக்கு பிறகு நாங்கள் கட்டிய பிறகு அந்த இது கதையில் என்ன சொல்லப்படுது. இப்போ பொதுவாக அவர் நகைச்சுவையாகண்டா அவர்த்த நம்ம நகைச்சுவையாக பாட்டு வைக்கணும். சோகமண்டன்னா சோகமாக பாட்டோம், சண்டைன்னா சண்டை பாட்டு. அப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி அவர்த்த நம்ம அமைப்புகளை எடுத்து அந்த கூத்துகளை நாங்கள் செய்து கொண்டு வரோம். உங்களுடைய முதலாவது கூத்து என்ன? என்னுடைய முதலாவது கூத்து மூசியாரிங்கண்டை, அதாவது பிள்ளையாருக்கு தலை வெட்டி ஓட்டுற கதை. அந்த கதை நான் முதலாவது ஆளுநர் கூத்து. இது ஆடுபடலை, இதுவரையும் ஆடுபடலை, அது செயல் இழந்து வைத்து. அதுக்கு பிறகு நான் 2வது ஆளுநர் கூத்து வீரப்பிரதாவன். இது வடமொழி. இது ஒரு கட்டுக்கதை, தனிக்கையாக நானே எழுதின கதை. இது நிறைய எனக்கு பேரும் போலும் வாங்கிட்டு இருந்த கூத்து 2வது. எங்களுடைய இந்த துரைக்கப்பாடு நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருந்த நாளிலே உங்களுடைய புத்தக வெளியீடும் இடம்பெற இருக்கின்றது. அந்த புத்தக வெளியீடிலே என்ன புத்தகம் வெளியிட போகின்றீர்கள்? அந்த புத்தகத்தினுடைய உள்ளடக்கங்கள் தொடர்பாக உங்களோடு கூறக்கூடியதாக இருக்குமா? நான் ஏற்கனவே 85ல் மொட்டு கதவுகள் என்ற கட்டுரை தொகுதியை வெளியிட்டேன். நான் அப்புறம் 89ஆம் ஆண்டில் கசங்கிய காகித பூக்கள் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டேன். அதுக்கு பிறகு 2024ல் கண்ணகி சதகம் என்னும் ஒரு புத்தகம், அதாவது ஆசிரிய விருத்தத்தாலான 100 பாட்டுகள், அந்த புத்தகத்தை வெளியிட்டினான். இப்போ இன்னும் 2 புத்தகம் எதிர்வரும் 17ஆம் தேதி வெளியிடுறதுக்கு இருக்கும். இது ஒரு புத்தகம் புதிய வைகுந்தம்மான் என்ற அந்த மரண வீட்டில் படிக்கிற பாட்டு. இது என்னுடைய கருத்து என்னவென்றால், இந்த மரண வீட்டில் பாட்டு படிக்கிறதுன்றது ஆத்ம சாந்தியாக தான் படிக்கிறது. அதாவது நாங்கள் சைவர்கள் என்னும் போது முழுமுதற் கடவுளாக சிவனை சைவர்களாக நாங்கள். ஆனால் மரண வீட்டில் படிக்கப்படுற அந்த பாட்டுக்கள் எல்லாம் வைணவம் சார்ந்த பாட்டுகளாக இருக்கு. வைணவம் சார்ந்த பாட்டை நாங்கள் சைவ சமய ஆகிய எங்களுடைய வீட்டில் படிக்கிறதால நம்மளோட ஆத்மா சாந்தி வருமா என்ற சிந்தனை எனக்கு ஏற்பட்டது. அதால் சைவ சமயம் சார்ந்த ஒரு வைகுந்த அம்மானே எழுதினான் என்ன என்று 2000 பாடல்கள் கொண்ட ஒரு பெரிய பிரமாண்டமான புத்தகம் உண்டு. நாங்கள் எதிர்வார புதிய வைகுந்தம்மான் என்ற பெயரில் எதிர்வார 17ஆம் தேதி வெளியிடுறோம். இவ்வாறு உங்களுடைய புத்தகம் தொடர்பான அறிமுகத்தை வழங்கியிருக்கின்றீர்கள். இந்த இடத்தில் நான் உங்களிடம் கேட்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விடயம், நீங்கள் பெற்றுக்கொண்ட விருதுகள் தொடர்பாக எங்களோட கூறக்கூடியதாக இருக்கும். எனக்கு மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தால் கலைக்கவிஞர் என்ற விருதும், இந்தியாவில் பாரதிராஜா விருதும், பிறகு கலைமாமணி விருது, எனக்கு அது என்ன நிறுவனம்ன்றது ஞாபகம் இல்லை, கலைமாமணி விருதும், முத்தமிழ் மாமணி என்ற விருதும், கலைச்சுடர் என்ற 5 விருதுகள் இதுவரையும் நான் பெற்றிருக்கின்றேன். நீங்கள் கூறுகின்ற போது இந்த கூத்து பாடல்கள் தொடர்பாக கூறுகின்ற போது, அருவி வெட்டுகின்ற போது அந்த பாடல்களை பாட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். நாங்கள் எங்களுடைய கிராமங்களில் எடுத்துக்கொண்டால், கிராமங்களை பார்க்கின்ற போது அங்கு தொழில் செய்கின்ற போது பல பாடல்களை பாடுவார்கள். இந்த கூத்து பாடல்களையும் பாடுகின்ற வரலாறுகளையும் நாங்களும் அறிந்திருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே எங்களுக்கு ஒரு கூத்து பாடல் ஒன்றை இன்று உங்களால் இசைத்து காட்டக்கூடியதாக இருக்குமா? கட்டாயம், நிச்சயமாக பாட்ட ஒன்று பாடி காட்டுறேன். இது தென்மொழி பாடல். அதிபதியாயி புவனமாண்டு அலையும் பாலாரி, புவனமாண்டு அலையும் பாலாரி, மதிபதியாயி சாபமேற்று மகிழும் ஊராரி.
கூத்துப்பாடலை இசைத்து காட்டியமைக்காக எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியினுடைய இறுதிப் பகுதிகள் நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னதான் நாங்கள் எங்களுடைய தலைமுறையாக எங்களுடைய கலைகளை நாங்கள் கட்டி காத்து வந்தாலும் எதிர்கால சந்ததியினருக்கு அந்த கலைகளை கொண்டு செல்கின்ற ஒரு விடயம்தான் மிக முக்கியமானதாக இருக்கும். அதுதான் கலைகளை அழியாமல் தொடர்ச்சியாக பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். அதன் அடிப்படையில் எதிர்கால சந்ததியினருக்கு இந்த கலைகளை, அதாவது கூத்துக்கலையாக இருக்கலாம், அதே போன்று இந்த எழுத்து சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், இவற்றை கொண்டு செல்வதற்கான பணிகளிலே நீங்கள் எவ்வகையான விடயங்களை ஆற்றிக்கொண்டிருக்கிறீர்கள்? அவை தொடர்பாகவும் சற்று எங்களோடு கூறக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக இப்போ இருக்கிற கவலை ஒன்று, வாசிப்புத்தன்மை அடியோட குறைஞ்சிருக்கு. அந்த நாளில் ஒரு செய்தியை அறியணும்னா கட்டாயம் பத்திரிகை படிக்கணும். இப்போ நம்ம கூகுள் அது இப்படி வந்து பார்க்குறோம். இளம் சந்தையிலும் நிறைய எங்களோட சைட்டில் கலைக்காக இருக்குது. நிறைய கூத்துகள் ஆடுற கூத்து கலைஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கூத்து ஆடத்தான் கலைஞர் இருக்கிறார்களே தவிர ஒரு அண்ணாவியராக, ஒரு எழுத்தாளராக, இந்த கூத்தை இயற்றக்கூடிய ஆட்களாக எதிர்காலத்தில் எங்கள் சந்ததிகளுக்கு இதை கொடுக்கலாமான்ற ஒரு கேள்விக்குறியும் கவலையும் இருக்கிறது. என்னவென்றால் அதை விரும்பி வந்து எங்களுக்கு இதை சொல்லித்தாங்கன்னு கேட்குற அளவுக்கு வரும் இப்போ இல்லை. அதால் எதிர்காலத்தில் இதை என்ன செய்து விட்டு நம்மளோட காலத்தை முடிச்சு கொள்ளலாம்ன்ற ஒரு கவலை ஒன்று இருக்கிறத விட இருந்தும் சில பேர்களை உருவாக்கி கொண்டிருக்கோம். நாங்கள் வலிந்து நாங்கள் அவங்கள இழுத்து செய்யலாதானி. அதால் விரும்பி வாராக்களுக்கு சில பேருக்குன்னா நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய கலையையும் எங்களுடைய எழுத்து ஆர்வத்தையும் கொடுத்து விட்டு தான் செல்வோம். நிச்சயமாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் பல விடயங்களை பகிர்ந்திருக்கின்றோம் என்று நம்புகின்றோம். இங்கே பகிரப்பட்ட விடயங்கள் எங்களுடைய நேர்களுக்கு மிக பெருமதியான விடயங்கள். தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த எங்களுடைய நிகழ்ச்சியில கலந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை வரலாறு, அதை போன்று தன்னுடைய எழுத்துத்துறை சார்ந்த பயணம், கூத்தினுடைய முக்கியத்துவம், அந்த கூத்து கலையை தான் எவ்வாறு பற்றி கொண்டிருந்த விடயம் என்றவாறு பல விடயங்களை எங்களோட பகிர்ந்திருக்கின்றார். ஒரு கவிஞராக, எழுத்தாளராக இருக்கக்கூடிய திரு கிருஷ்ணபிள்ளை அருளம்பலம் அவர்கள் குறிப்பாக மட்டக்களப்பினுடைய கண்ணங்குடா மண் பெற்றெடுத்த ஒரு மைந்தர் என்ற அடிப்படையிலே அந்த மண் சார்ந்தும் அந்த மண்ணினுடைய கலையினுடைய பிரதிபலிப்புகளை எங்கள் முன் என்று ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளே பகிர்ந்திருக்கின்றார். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக அவருக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து மற்றொரு துறைக்கப்பால் நிகழ்ச்சியிலே துறை சார்ந்த பெருமுகரோடு இணைந்திருக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடுபட்டுக் கொண்டு நான் கீர்த்தனன். வணக்கம் நேயர்களே.